அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறு என்று முதலமைச்சர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து விஜய்க்கு எதிராக தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை நிராகரிக்க வேண்டும் என்றுதான் விஜய் தரப்பிலிருந்து தற்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஒருவேளை உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த காரணத்திற்காக தன்னுடைய தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க முடியாது என்று விஜய் தெரிவித்துள்ளார். அதே போல அந்த தேர்தல் தொடர்புடைய நடவடிக்கைகளில் குழந்தைகளை பயன்படுத்த அரசியல் கட்சிகளுக்கு தடை விதித்து கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த உத்தரவு மக்கள் பதிவுத்துறவு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டதா என்பதை தனக்கு எதிராக தேர்தல் வழக்கு தொடர்ந்தவருக்கு நிரூபிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிப்பதற்கான காரணமாக கருத முடியாது என்றும் முதல் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தல் செலவு கணக்கையும் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற்றதையும் மறுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரம் தாக்கல் செய்யப்படவில்லை. யார் செலவு செய்தார்கள், எப்போது பணம் செலுத்தப்பட்டது என்பது தொடர்பான எந்த ஒரு விவரங்கள் இல்லாமல் இந்த தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக, தனக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே போல வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக கூறிய குற்றச்சாட்டில் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கானது நாளைய தினம் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.